வணக்கம் மக்களே. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7th ஸ்டாக் மார்க்கெட் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ண. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். புக்கிங் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த 2 ஸ்டாக்லேயுமே ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக எந்தெந்த ஸ்டாக்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலன்னா சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் அதிக பேர் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வர. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 270 ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ல மார்க்கெட் கேப் பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே வந்து 3800 crores தான் இங்கே மார்க்கெட் கேப்பே இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இது ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்டாக் பிஇ இங்கே 24 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இங்கே இண்டஸ்ட்ரி பிஇ 42 இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நியர் அபவுட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்போவுமே ஒரு 40% கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE இங்கே 20% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய். ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே 19% இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து சொல்லவே தேவையில்லை. ரெண்டுமே இங்கே சூப்பராக அபோவ் ஆவரேஜில் தான் பார்க்க முடியுது. நல்ல விஷயம், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டுமே 1.85% டிவிடெண்ட் ஈல்டுமே தராங்க. அதனால் நீங்கள் டிவிடெண்ட் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் பை பண்ணலாம். டெட் டு ஈக்விட்டி இங்கே வெறும் ஜஸ்ட்டு 0.01 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கடனே இல்லாத கம்பெனின்னு கூட டெஃபினட்டாகவே சொல்லலாம். டெக்னிக்கல் இங்கே சேட் பேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 48% கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு சேம் டைம் இங்கே சேட்டையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான, அதுவும் இங்கே சூப்பரான சேட் பேட்டர்ன் வந்து இங்கே விசிபிள் ஆகுது. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியராக பாருங்கள். நல்ல பெட்டரான இங்கே பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே க்ரீன் கேண்டலுமே இங்கே இப்போ ஃபைனலாக வந்து இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அடுத்தது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினா நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே பாசிட்டிவான அப்ரோச்சுமே இருக்குது. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாக் நேமே பார்த்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமர் கேர் லிமிடெட் தான். இந்த கம்பெனி பிஸ்னஸ் மாடல் என்ன எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து அதிக விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஒன்ஸ் செக் பண்ணலாம். இங்கேயுமே கண்டினியூவாக பார்க்க முடியும். கம்பெனி சேல்ஸையுமே இங்கே எவ்ரி இயர் நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் இப்போ 2024 ஒரு நியர் அபவுட் வந்து 984 crores நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே பார்க்க முடியுது. அதேமாதிரி சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 139 crores தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா இதே வந்து இப்போ கரண்ட்டாக வந்த ஃபைனான்சியல் இயரில் 155 crores நல்ல பெட்டரான, அதுவும் பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் இங்கே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நம்ம இதையுமே பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் ஷீட்லேயுமே கம்பெனி ரிசர்வ் வந்து இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கம்பெனிக்கிட்ட ரீசெண்டாக வந்து 816 crores நல்ல அதிகமான ரிசர்வ் இருக்குது. அண்ட் சேம் டைம் கம்பெனிக்கிட்ட இதெல்லாம் கையில் இருக்கிற பணத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ரிசர்வாக. ஏன்னா அதே டைமில் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்லலாம் பார்க்கும்போது வெறும் 10 to 20 crores மட்டும்தான் இங்கே கடன் இருந்துச்சு. அதையுமே இங்கே ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஃபைனலாக வந்து 9 crores ரொம்ப கம்மியான இங்கே கடன் தான் இருக்குது. இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான். பேலன்ஸ் ஷீட்டுமே இங்கே சொல்லவே வேணாம், இதுவுமே நல்ல பெட்டராகவே இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சஸ் எல்லாமே இங்கே நல்ல பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது. அதனால் டெக்னிக்கல் சேட் பேட்டர்லையுமே இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலுமே பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 49% ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா அதிகமாகவே இருக்குது. அண்ட் சேம் டைம் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலுமே பை பண்ணலாம். இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரேக் அவுட் தந்திருக்கு. அதனால் இப்போயுமே நம்ம பை பண்ணலாம். எவ்வளோ ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக நம்ம 40% ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்த்தனாலும் இதுவுமே நல்ல பெஸ்ட்டான, அதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இன்னொரு பெஸ்ட்டான ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட் வந்து இங்கே ப்ராஃபிட் புக் ஆகுது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25%
கீழே தான் வந்து நம்ம டார்கெட்டையுமே வந்து புக் பண்ணுறோம். அதனால் இதுவுமே நல்ல ஒரு பெட்டரான சேஃபர் சைடில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொல்லியிருக்கிற இந்த 40% டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்ம டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிறதுக்கு வித்தின் வந்து ஒரு 1 இயர் ஆனாலும் இதுவுமே வந்து ஒரு கம்மியான டார்கெட்லாம் இல்லை. 1 இயர்க்குள்ளேயே இந்த டார்கெட் அச்சீவ் ஆனாலும் நல்ல பெரிய அதுவும் நல்ல பல்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2828ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி இது ROE வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 25% இருக்குது அண்ட் ROE 20% இருக்குது. இது ரெண்டுமே சொல்லவே தேவையில்லை. ரெண்டுமே வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு அபோவ் ஆவரேஜில் தான் பார்க்க முடியுது. அதனால் இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே இருக்குது. அண்ட் சேம் டைம் டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே 0.13 தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு இங்கே ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். அண்ட் நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளட்ஜிங் பர்சன்டேஜ் வந்து 0.0% தான் இருக்குது. அதனால் கம்பெனிக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே வந்து அவங்க பிளட்ஜ் பண்ணவே இல்லை. இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ். டிவிடெண்ட் ஈல்டுமே இங்கே சொல்கிற அளவுக்கு அதிகமாக தான் தரல, ஓரளவுக்கு டீசெண்டாக 0.86% இங்கே டிவிடெண்ட் ஈல்டுமே பார்க்க முடியுது. டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 33% கரெக்ஷனில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கேயுமே இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் சேம் டைம் பிரேக் அவுட் கிடச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனான க்ரீன் கேண்டல் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே நல்லா கிளியராக கிடச்சிருக்கு. சேட் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் வந்து இங்கே பார்க்க முடியுது. நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கம்பெனிலேயுமே நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் லால்பத் லேப் லிமிடெட் தான். இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் நல்லா கிளியராக பாருங்கள். குவார்டர்லி ரிசல்ட் தேவையில்லை, டேரெக்டாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்துக்கலாம். சேல்ஸையுமே கம்பெனி எவ்ரி இயர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்பர்ஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிற மார்ச் 2024லேயுமே அரௌண்ட் வந்து 2200 கோர்ஸ்க்கு மேலே நல்ல பாசிட்டிவான அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான சேல்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இங்கே நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கிறதுமே வந்து ஆல் டைம் ஹையில் 362 crores மேலே நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் சொல்ல போச்சுன்னா லைஃப் டைம் ஹையில் நெட் ப்ராஃபிட் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க கூட இங்கே ப்ரீவியஸ் இயர் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் ஸ்ட்ராங் அண்ட் கிட்ட எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம். சாதாரணமாக இருக்கிற ரீட்டைல் பப்ளிக் கிட்ட இப்போதைக்கு வெறும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 10% ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 90% ஸ்டேக்ஸு இங்கே மொத்தமாகவே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ். ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்ட எல்லா ஸ்டேக்ஸுமே இருந்தாலும் ஏன்னா இப்பயுமே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இப்பயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது. இப்பயுமே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் 34% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதையுமே நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போதைக்கு ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலுமே பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சம்வேர் 31% ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்காக ஒரு 30% ப்ராஃபிட் ரிட்டர்னு பார்த்தா கூட இதுவுமே நல்ல பெட்டரான சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லிச்சுன்னா இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்பயுமே நம்மளோட டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு சேஃபர் சைடு மார்ஜின்காக 12% டவுனில் தான் நம்மளோட டார்கெட் ப்ராஃபிட் புக்கையுமே புக் பண்ணுறோம். அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா 1 இயர்க்குள்ளேயே ஒரு 30% ப்ராஃபிட் ரிட்டர்னாலும் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான். இந்த 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கையுமே நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக கண்ணை மூடிட்டு பை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்குமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே டெஃபினட்டாகவே இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். அண்ட் பை பண்ணுற மாதிரினாலும் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் என்னோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், வெறும் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து 3% அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வரதுக்கும்
அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த 2 ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா இல்லை ரேடாரில் வைப்பீங்களா? அது எல்லாத்தையுமே டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.